கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணை செய்து உங்களை ஆசீர்வதிக்க சமாதானத்தின் வாழ்த்துதலை உங்களுக்கு கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது, வழியிலே சத்துருவின் கைக்கு பதவி இருக்கக்கூடிய கைக்கும் எங்களை அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, யாருடைய கரம் நம்மோடு இருக்கிறது? ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எமிலி ரெனாஃப் என்றவர் ஒரு பிரெஞ்சு ஓவியர். அவர் ஒரு படம் வரைஞ்சாரு. அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு மீனவரும் ஒரு சிறு பெண்ணும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு படகுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அலைகள் மோதி அடிக்கிறது. அந்த சிறுமி கையில ஒரு துடுப்பு இருக்கிறது. அதே போல அந்த மீனவர் கையில என்ன இருக்கு? துடுப்பு இருக்கிறது. அந்த துடுப்பை வளைக்கும் பொழுது அந்த தண்ணி, அந்த அலைகளை அலை வந்து அந்த படகுல மோதி அங்கிருந்து ஒரு சின்ன துளி தண்ணி அந்த முகத்துல படும் பொழுது அவர் முகத்துல வருகிற ஒரு புன்முறுவல், அந்த சிரிப்போட அந்த ஓவியம் காணப்படுகிறது. அதுல அவர்கிட்ட என்ன ஒரு பெருமிதம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்ன செய்யறேன்? அந்த துடுப்பை வளைக்கிறேன், அதனால என்ன செய்யுது? படகு எந்த வித சேதம் இல்லாதபடிக்கு போகுது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவளுக்கு அந்த அனுபவம் ரொம்ப கிடையாது. ஆனா அந்த மீனவருக்கு அந்த அனுபவம் உண்டு. அவருக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலும் படகு பெரிய அலை வந்தா அல்லது பெரிய காற்று வந்தா எப்படி அந்த துடுப்பை பயன்படுத்தணும் அல்லது எப்படி செய்யணும், எது தப்பித்துக்கொள்ளணும், எல்லாமே அந்த மீனவருக்கு தெரியும். ஆனா அந்த படத்துல எப்படி சித்தரிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த சிறு பெண் அதை பண்ற மாதிரி. அதனால அவ பெரிய சந்தோஷத்தோட, நான் இவ்வளவு பெரிய படகை இத்தனை பெரிய அலை சூழ்நிலையில நான் செய்யறேன், அதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த படகை நான் வழி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அந்த சித்திரம் இருந்துச்சா. இப்படி உள்ளே பெரிய படகை அலைவீசும் கடல் சீராக நடத்தி சென்று அந்த சிறு பெண் அல்ல என்பது என்ன செய்யாது? அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தான் தெரியும்? அந்த மீனவருக்கு தெரியும், அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நடத்துறாரு அப்படின்னு சொன்ன. இதே போலதாங்க அந்த அனுபவம் மிக்க அந்த மீனவர் செய்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா, வலிமை நிறைந்த படகு, கஷ்டம், துன்பம், வேதனை, பிரச்சனை போன்ற அநேக காரியங்கள் இருந்துச்சுன்னா இந்த உலகம் என்னும் கடல்ல இருக்கு. அந்த கடல்ல உங்க படகு நம்ம என்ன செய்யறோம்? வலிக்கிறோம். ஆனா அது சீராக செல்லுதா அப்படின்னு சொன்னோம் நமக்கு ஆசை. அப்படி உங்களுக்கு செல்ல வேண்டும், எல்லாருக்கும் செல்ல வேண்டும் தான் ஆசையில. சீராக போகணும், கஷ்டம் இல்லாம, கவலை இல்லாம, வேதனை இல்லாம, பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு ஆசைப்படுவோம் இல்லை? அப்படி நீங்க ஆசைப்படுவீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அப்படி உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகு ரொம்ப சுலபமா அந்த மீனவரை போல உங்களை படைத்தவர் உங்களை என்ன செய்வது? அவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க பாருங்க, எங்களுடைய தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறது, வழியிலே சத்துருக்கள் பதவி இருந்தாலும் அவள் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க அவருடைய கரணம் இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையும் எந்த வாழ்க்கை வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், நோய்கள், எல்லா காரியங்களிலும் துன்பம், கஷ்டம் எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக, அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்வார்? ரொம்ப நேர்த்தியாக நம்மை நடத்தி செல்வார். அவர் என்ன செய்வார்? நம்மை தப்புவிப்பார். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த உலகத்துல அவர் நம்மை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தம் வாழ்வின் பலனும் சக்தியுமா இருந்தா செய்வாரா? மாறுவார். உதவியின்றி இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய கரத்தை, அவருடைய பாதத்துல போவீங்கன்னு சொன்னா, அவர் என்ன செய்வாரா? நம்முடைய சூழ்நிலை அப்படியே என்ன செய்வார்? மாற்றி போடுவார். ஒருவேளை நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம சொந்த முயற்சியோடு நம்ம காரியங்களை செய்வோம்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம்? பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவோம். எப்படி சிம்சோன் மாட்டிக்கொண்டாரோ, தன் நசரேய விரதத்தை சொல்லி அவர் மாட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் எழுந்தாரோ, அதே மாதிரி இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், உம்மால மாத்திரமே முடியும், உங்களுடைய கரம் மாத்திரமே எங்களை வழிநடத்த முடியும், உங்க கரம் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்க கரம் மாத்திரமே எங்களுக்கு வேலையை கொடுக்க முடியும், உங்க கரம் மாத்திரமே எங்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கட்டளையிடும், எங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலையை கட்டளையிடும் என்று சொல்லி நீங்க அவருடைய பாத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் நீக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள சகல சோதனைகளையும்
அனுபவித்து வெற்றி கண்டவர் தான் நம்ம வணங்குகிற தேவன். அவர் சும்மா எல்லாவற்றையும் சும்மா சொல்ல, அவர் இந்த உலகத்திலிருந்து அனுபவித்திருக்கிறார். அது தப்பித்து கொள்ள, அது நமக்கு போக்கு, அதிலிருந்து நம்ம விடுதலை பெற ஆண்டவர் நமக்கு வழிகளை வேதாகமத்தில் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றுவோம்னு சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கை என்னும் நம்முடைய படகையும் அவர் வெற்றிகரமாக நடத்தி செல்ல அவரால் முடியும். அவர் மேல் ஒரு பாரத்தை வைத்து என்ன செய்வோம்? வைத்து விடுங்கள். அப்படி நம்ம வச்சுட்டு நம்ம பாரத்தை வைப்போம்னு சொன்னால் அவர் பொறுப்பேற்று எல்லாவற்றையும் நேர்த்தியாக அக்கறை செல்வதற்கு அவர் நமக்கு நல்ல ஒரு மீனவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகை நடத்தி நம்மை வெற்றிக்கான செய்ய வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவனே, அப்பேற்பட்ட வெற்றியை தருகிற தேவனே, நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். வல்லமை உள்ள தெய்வமே, நாங்கள் கரத்தில் வடை நம்பி செயல்புரிய உதவி செய்யும். எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பலன் மாத்திரமே, உங்களுடைய கரம் மாத்திரமே எங்களை தப்புவிக்க வல்லது. உங்களுடைய கரம் மாத்திரமே எங்களை தோல்வியிலிருந்து ஆண்டவரே வெற்றியை காண செய்யும் ஆண்டவரே. அவருடைய கரம் மாத்திரமே கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை காட்டலிடும் ஆண்டவரே. எங்களை சுற்றி பதவி இருக்கிற சாத்தானுக்காக செபிக்கிறோம். அவன் எங்களுக்காக கொடுக்க இருக்கிற இடையூறுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறது. அதிலிருந்து எங்கள் எல்லாவற்றையும் நீர் விடுதலை பண்ணும் ஆண்டவரே. உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை உணர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வேலை சாத்தான் அதை கூட கெடுத்து போடுவதற்கு அவருடைய சிந்தனைகளை மாற்றி அமைப்பான்னு சொன்னார். அதிலிருந்து உடைய கரம் ஒவ்வொருடைய சத்தியத்தின் பாதையில் நடத்த வேண்டுமா கெஞ்சி மன்னாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமா? இயேசு வழியை ஜெபிக்கிறோம் ஜெனரல் நல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.